எதனால இந்த மனசு ஃப்ரீ ஆகாம இருக்கு? எங்க போய் லாக் ஆக்கியது? அப்படிங்கிற விஷயத்த நாம ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். கூட்டு தவமே செய்தா கூட நீங்க என்ன செய்யுங்க, தனியாக தவம் செய்ய பழகுங்க. அந்த தனியாக தவம் செய்யும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். நம்மளுடைய வாழ்க்கைங்கிறதும் ஒரு பிரைவேட் ஏரியா தானே. அந்த பிரைவேட் ஏரியா எப்படி இருக்கணும்? மைண்ட் மைண்ட் மைண்டுன்னு எப்போதும் மைண்டிலேயே உட்காந்துட்ருப்போம். மனசுங்கிறது தான் நமக்கு ஒட்டுமொத்தமான உலகமே. அந்த உலகம் எங்கே வேணாலும் போய் சுற்றிட்டு வரும் பாருங்களேன். மனசுனால நம்ம எங்கே வேணாலும் போக முடியும். மனசுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. எதை வேணாலும் நினைக்க முடியும், எதை வேணாலும் செய்ய முடியும், எங்கே வேணாலும் போகவும் முடியும். அப்போ மனசுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஃப்ரீடம்ங்கிற ஒரு விஷயம் மனசுக்கு இருக்கு. ஃப்ரீடம், விடுதலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாத்துலேயும் இருந்து என்ன விடுவிச்சிடணும். ஃப்ரீடம், கம்ப்ளீட் ஃப்ரீடம், டோட்டல் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம்ங்கிறது எதில் வச்சுக்கிட்டு நடக்குது? எந்த இடத்துலேருந்து நம்ம ஃப்ரீ பண்ணுறோம்? மனசில் வச்சு தான். அப்போ மனம்ங்கிற ஒரு விஷயந்தான் எல்லாவற்றையும் கேரி பண்ணிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் நாம் அந்த மனசை ஃப்ரீயாக இருக்க விட்டுடுறோமா? ஏன் அது ஃப்ரீயாக இருக்க முடியலை? அப்போ நான் மனதினால எது செய்தாலும் அந்த விஷயம் என்ன பாதிக்குமா? இந்த அறிவெல்லாம் நமக்கு இருக்கா? இருக்கு. இதை பற்றிய நமக்கு ஞானமெல்லாம் நாம் ஸ்பெஷலாக போய் எங்கேயாவது கற்றுக்கிட்டு வரணும்னா தேவையில்லை. நமக்கே நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்லேயும் நமக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி என்னெல்லாம் விளைவுகள் வருதோ அதை வச்சுட்டு நிறையவே நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தெரிஞ்சிட்டு இருந்தாலும் நாம் அதை ஃப்ரீயாக்கி விட முடியல அப்படிங்கிறதும் தெரியுது. எதனால் இந்த மனசு ஃப்ரீ ஆகாமல் இருக்குது? எங்கே போய் லாக் ஆக்கியது? அப்படிங்கிற விஷயத்த நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். இந்த மனதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது இன்னொரு விஷயத்த நாம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாம் கம்ப்யூட்டரில் பெரிய ஆளுங்க, இல்லை ஃபோனில் நம்ம பெரிய ஆளுங்க. எல்லாருக்கும் ஃபோனை பற்றி தெரியும். ஃபோனில் எல்லா விஷயமே அடங்கியிருக்கு. அந்த செல்ஃபோனுக்குள்ளாக நம்ம போனோன்னா அத்தனை விஷயங்களையும் அப்படி கொஞ்ச நேரத்தில் கலெக்டிவாக கொண்டு நமக்கு அதை கம்பைல் செய்தும் கொடுத்துரும். கலெக்டிவாகவும் கொண்டு வரும், டக்கு டக்கு டக்குன்னு கரெக்டாக கம்பைலும் பண்ணும். என்ன மாதிரி ஒரு லிஸ்ட் இருந்தாலும் அங்கேருந்து ஆரம்பித்து இதையெல்லாம் ஒரு கணக்கு போட்டு பார்த்து அந்த கணக்குக்குள்ளார போய் இதுதான் அப்படிங்கிறதையும் பேரலாக ப்ராசஸ் செய்து கொடுக்கறதுன்னு இருக்கு. ஸோ கலெக்டிவாக இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்குது, ப்ராசஸ் செய்துட்டு கம்பைல் செய்து கன்க்ளூஷனுக்கு வருது. இப்போ ஸ்டேஜஸ் பாருங்கள், என்னென்ன ஸ்டேஜஸாக இருக்குது. கலெக்டிவாக வருது, கவனிக்கணும். ஏன்னா ஒன்றொன்றுத்தில் நாம் போக போகிறோம். கலெக்ஷன் ஃபஸ்ட்டு, கலெக்ஷன் ஆச்சு. அதுக்கு முன்னாடி தேவைங்கிறது ஒன்று வந்திருக்கும். ஃபைன், தேவைங்கிறது இருந்திருக்கு. நீடுக்கு அப்புறம் கலெக்ஷன்ஸ் உருவாச்சு. கலெக்ஷன் உருவான பிறகு அனலைசிங், ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அது உருவான பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கம்பைல் பண்ணுது. ப்ராசஸ் ஆன பிறகு எஸ் இது என்னன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பிச்சு எடுத்து வச்சு இதுக்கப்புறம் இது எனக்கு வேணும், இதுக்கப்புறம் இது வேணும், இப்படி தான் இதுக்கப்புறம் இது வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ தெரியுது. ப்ராசஸ் ஃப்ளோவை நான் கம்பைல் செய்து வச்சுக்கிறேன்.
ஆஃப்டர் கம்பைலேஷன் என்ன நடக்குது? ஸோ ஒன்ஸ் கம்பைலேஷன் முடிஞ்சதுன்னா தென் இட் வில் கோ டு கன்க்ளூஷன். ஓகே, இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு என்னுடைய தேவை. அந்த நீடு வந்து கன்க்ளூஷனில் வந்து முடியாது. ஸோ நீடுக்கும் கன்க்ளூஷனுக்கும் நடுவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கன்க்ளூஷன், ரிசல்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுதான் முடிவழியாக இதுதான் எனக்கு கிடைக்க போகுதுங்கிறது. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோ ஒன்று. இந்த ஃப்ளோலாம் எங்கேருந்து நடக்குது? நமக்குள்ளார இருந்து தானே நடக்குது. நமக்குள்ளாக இருந்து நடந்தாலும் என்ன ஆகுது? வெளியில் கனெக்ட் ஆகுதா இல்லையா? மற்றவங்களோட கனெக்ட் செய்தா இல்லையா? மற்றவங்களோடையும் கனெக்ட் செய்யுது. சரி, மற்றவங்களோட மட்டும்தான் கனெக்ட் செய்தா? எல்லோரோடையும் கனெக்ட் ஆகுது. பிரபஞ்சத்துக்கே கனெக்ட் ஆகுது. நான் ஒரு தேவைன்ட்டு வந்தது, அந்த தேவையை எடுத்தேன், அதுக்கு முடிவும் செய்துட்டேன். ஆனால் கனெக்ட் செய்ததெல்லாம் எங்கே? நிறைய இடத்துல கனெக்ட் செய்துட்டு வந்தேன். கனெக்ட் செய்யாமல் முடியுமா? ஏன் கனெக்ட் ஆச்சுன்னு இப்போ கேள்வி கேளு. நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு தேவைன்ட்டு வந்த உடனே என்ன செய்வோம்? இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோம். எங்கேருந்து கேதர் பண்ணுறோம்? அந்த தேவையை எந்த இடத்துல போயிட்டு நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி செய்கிறோம்? யாராவது ஒருத்தர்கிட்ட தானே. அப்படி இல்லைன்னா, யாராவது ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல, அப்படி ஏதாவது ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னோன்னா எங்க? இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக. அங்கே இருந்து தானே அப்போ அந்த கலெக்டிவாக எல்லாத்தையும் கேதர் செய்து கொண்டு வரேன். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து கொண்டு வரேன். அப்போ நான் நினச்ச ஒன்று, எனக்கு தேவைன்னு வந்த ஒன்று மற்ற இடத்தோட கனெக்ட் ஆச்சா இல்லையா? அப்போ எல்லாருக்கும் அது தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ எந்த ஒன்றை நான் யோசித்தாலும் எண்ணம்ங்கிறது ஒரு சிறிய புள்ளின்னு சொல்லுவாங்க வேதாத்ரி மகரிஷி. ஆரம்பிக்கிற இடம் குட்டி புள்ளியாம். இங்கே ஆரம்பித்தது சின்ன புள்ளியாக ஆரம்பித்தது. ஆனால் அந்த சின்ன புள்ளி என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மெதுவாக நகர்ந்து வரும்னு வச்சுக்குவோமா? அப்படியே இங்கேருந்து அப்படியே நகர்ந்து வந்து அப்படியே வந்து எங்கேயோ ஒருத்தர் முட்டி மோதி நின்றுடுமா? நிற்கும். அது பொருளாக இருந்தால் நின்றுடும். ஆனால் இந்த தேவைங்கிறது எந்த ஒன்றாக இருந்தாலும் என்னவா கன்வெர்ட் ஆகுது? அலையாக தான். எல்லாமே அலையாக தான் மாறி வருது. அப்போ இங்கேருந்து அது ஆரிஜினேட் ஆகி, அந்த ஆரிஜினேட் ஆனது இப்படி வந்து எங்கேயாவது போய் எங்கே மோதி போய் இருந்தாலும் மோதி அது என்ன செய்யும்னா, அலைங்கிறதுனால பொருளாக இருந்தால் நின்றுடும் இல்லையா? அது ஒரு வேவ் ஃபார்மில் இருக்கிறதுனால அந்த வேவ் ஃபார்ம் என்ன ஆகுது? அப்படியே ஓடி போய் பிரபஞ்சத்தோடையே சேர்ந்துடுது. அந்த பிரபஞ்சத்தோடைய சேர்ந்த ஒரு காரணத்தினால தான் நாம இன்ஃபர்மேஷன்ஸை அங்கேருந்து எடுக்கிறோம். இல்லாட்டி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸே கிடைக்காது. இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு ஏன் கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி நாம் நினச்ச மாதிரி பல பேர் நினச்சிருக்காங்க இல்லையா? பல பேர் நினச்ச ஒரு காரணத்தினால அது என்னென்னா கலெக்டிவாக அந்த இடத்துல இருக்குது. அப்போ கலெக்டிவாக இருக்கிற இடத்துலேருந்து தானே நான் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். அங்கேருந்து எடுத்துகிட்டு கொண்டு வரேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் என்ன செய்யுது? இன்றைக்கி க்ளவுட் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த க்ளவுட் சிஸ்டம் என்ன செய்யுது? நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறோம். கேட்ட உடனே அதுக்கான மேட்சிங்காக என்னெல்லாம் இருக்குதுங்கிறது போய் ஒரு டயக்ராம் வந்து ஃபார்ம் ஆகுது. கனெக்ஷன்ஸை கொடுக்குது. அந்த க்ளவுடுங்கிற விஷயம் பிரபஞ்சம் தான் க்ளவுடுங்க. நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து இந்த க்ளவுடு வந்து இந்த ஏரியாக்குள்ளார இருந்து ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு காமன் க்ளவுட் இருக்காங்க. அந்த காமன் க்ளவுட் என்ன? அந்த சர்வருக்கு யாருமே போயிட்டு சப்ஸ்கிரைப்லாம் செய்ய தேவையில்லை. நாம் போயிட்டு அதில் வந்து பணம் கட்டினா தான் நமக்கு அது வந்து ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறதுல பிரபஞ்சம்ங்கிற க்ளவுடு ஆல்வேஸ் ஃப்ரீ ஆக்சஸ். ஏன்னா ஃப்ரீயாக தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுக்குது. ஃப்ரீயாக எடுத்து போட்டு வச்சுக்கிற காரணம் ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது பெரிய க்ளவுட், பெரிய சர்வர், பப்ளிக் சர்வர். ஸோ அங்கேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் செய்துட்டு நம்ம கொண்டு வரோம். ஸோ கேதர் செய்துட்டு அங்கேருந்து வந்த உடனே பாருங்கள், நம்ம தட்டின உடனேயே டக்குன்னு அங்கேருந்து விஷயம் நமக்கு வந்து
என்ன செய்யுது? அதுக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ் நம்ம பார்த்தோம்? வந்த பிறகு இவங்க கேட்டதுக்கும் அதுக்கும் மேட்சிங்காக வந்து நமக்கு எடுத்து கம்பைல் செய்யுது. இதுதான் நீங்கள் கேட்டதுன்னு கொடுக்குது. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுது? என்ன வேணாலும் பாட்டு எழுதி கொடுனா கூட அந்த பாட்டு கூட நமக்கு எழுதி தர அளவுக்கு இன்றைக்கி வந்து அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. அந்த அட்வான்ஸ்மெண்ட்டு எங்கே இருக்குது? நமக்குள்ளாகவும் இருக்குது. என்ன செய்யணும் தெரியுமா? இப்போ இது வந்து பப்ளிக் சர்வர் அப்படின்னு சொன்னோம். இந்த பப்ளிக் சர்வரிலே இருந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ரௌசர்ஸ் இருக்கு இல்லையா, எங்கே போய் தேடுறோம் இல்லையா, இந்த தேடும் பொழுது சில நேரத்தில் என்ன செய்யணும்னா, சில வேலைகளெல்லாம் வந்து நம்ம ப்ரைவேட்டாக செய்ய வேண்டியிருக்கும். ப்ரௌசர்ஸ்லேயே என்ன இருக்குது பாருங்கள், ப்ரைவேட் ப்ரௌசர். ஒரே விண்டோவிலேயே நாம் ஓப்பன் பண்ணோன்னா, ப்ரௌசர் ஓப்பன் செய்து வச்சுருந்தோன்னா, அந்த ப்ரௌசரில் நார்மல் ப்ரௌசர் ஒன்று இருக்கும், நியூ விண்டோ அப்படிங்கிறது இருக்கும், நியூ டேப்ஸுன்ட்டு வேறு இப்போ இருக்குது. அதுலேயே வந்து மனசுக்குள்ளாரியே பல சப்டிவிஷன், அந்த விண்டோக்குள்ளாகவே பல டிவிஷன்ஸ், டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ப்ரௌசர், ப்ரைவேட் ப்ரௌசர் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன் அங்கே இருக்குது? திரும்பவும் என்ன செய்ய போகுதுன்னா, ஒர்க் பண்ணுறது ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் அது என்ன செய்யும்? திரும்பவும் கனெக்ட் பண்ணுறது எங்கே? பப்ளிக்கில் தான் போய் கனெக்ட் பண்ணும். அதுக்கு மட்டும் போயிட்டு ப்ரைவேட்டாக எங்கேயாவது எடுத்துகிட்டு வரணும்னா இல்லை. செய்யறது வந்து அங்கே தான் போயிட்டு வரும். ஆனால் அது இயங்குது இல்லையா, அந்த இயங்கிறத தனியாக இருந்து தனக்கு வேண்டியபடி என்ன செய்யணுமோ அந்த இதை மட்டும் செய்யும். அப்போ அந்த இடத்துல செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஏன்னா பப்ளிக் ஆக்சஸ் அங்கே வராது. மற்றவங்க வந்து நம்ம போய் எடுத்துகிட்டு வருவோம், ஆனால் மற்றவங்க வந்து நமக்குள்ளார வந்து வராத அளவுக்கு நம்ம என்ன செய்யறதுன்னா ஒரு செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணுது. செக்யூர்ட் ஆக்சஸ் அப்படிங்கிறத வச்சுட்ருப்போம். நம்ம ப்ரௌசர்ஸ்லேயே செக்யூர்டு ப்ரௌசர்ஸுங்கிறது வரும். நமக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, HTTPS அது வந்ததுன்னா செக்யூர்டு சைட் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. நிறைய இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கம்பேர் செய்து பார்க்கணும். நாம் என்னென்ன செக்யூர் சைட்டுனா என்ன, அந்த ப்ரைவேட் விண்டோன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகுது, அங்கே ஆக்சஸ்ங்கிறது தனியான ஒரு விதமான ஆக்சஸ் இருக்குது. அது யாரும் போய் அந்த ஹிஸ்ட்ரியை கிளற முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லித்தராங்க. ஏன் அதை வச்சுருக்காங்க? என்ன காரணமாக இருக்கணும்? சில விஷயங்களை மற்றவங்கள உள்ளே விட்டுட்டோன்னு சொன்னோன்னா என்ன செய்வாங்கன்னா, அவங்க நம்மளுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ப்ராசஸ் செய்து கொடுப்பாங்க. அப்போ அவங்க ப்ராசஸ் செய்து கொடுக்கும்போது அவங்களுக்குள்ளாக ஏதாவது தேவையானது அவங்க இதுக்குள்ளார போட்டு அனுப்பினாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கஷ்டமாயிடும். நம்மளுடைய வாழ்க்கைங்கிறதும் ஒரு ப்ரைவேட் ஏரியா தானே. அந்த ப்ரைவேட் ஏரியா எப்படி இருக்கணும்? ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். பப்ளிக்கோட கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆனாலும் ப்ரைவேட்டாக சில விஷயங்களை நாம் வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டாதான் கிளாரிட்டி ஆஃப் மைண்டுங்கிறது ஒன்று இருக்கும். பப்ளிக்குங்கிறது அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறோம், அதை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஆக்சஸ்ன்ட்டு வரும்போது ஆக்சஸ் ப்ரைவேட்டாக நம்ம செய்ய கற்றுக்கணும். ஸோ இன்காக்னிட்டோ மைண்ட் ஆன் பண்ணிக்கிறோம். ப்ரௌசரில் எப்படி ஜஸ்ட்டு அதுக்குள்ளார அந்த டேபை போயிட்டு அந்த விண்டோவை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இங்கேவும் நமக்கு எந்த விண்டோ வேணும்? ப்ரைவேட் விண்டோ. அந்த மாதிரி ப்ரைவேட் விண்டோவில் இருந்துக்கிட்டு நாம் சில வேலைகளை ஒர்க் பண்ண பார்க்கணும். எது அந்த ப்ரைவேட் விண்டோ? வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ப்ரைவேட் விண்டோவில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு சொன்னால், நமக்குள்ளாக ஓடிக்கிட்டு எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம நிறையா நினைக்கிறோம் இல்லையா, நமக்கு நிறையா ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய கோபமெல்லாம் இருக்கு இல்லையா, எது வேணாலும் இருக்கட்டும், நிறைய வெறுப்பு இருக்குது, பகை உணர்வு இருக்குது, ஆசைகளே பெரிய பெரிய ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான நம்ம சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் ப்ரைவேட்டாக எடுத்து ப்ரைவேட் டைமை ஒதுக்கணும். ப்ரைவேட்டாக டைமை ஒதுக்கி அந்த டைமுக்குள்ளாக நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது, என்னுடைய உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, ஏதோ ஒரு இடத்துல வலி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ அந்த வலி வர்றதுக்கு காரணங்கள்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். எங்கே கண்டுபிடிக்கணும்?
மற்றவங்க சொன்னதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் சர்வரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம், க்ளவுடுக்குள்ளார போகிறோம். க்ளவுடுக்குள்ளாக போயிட்டு இப்போ எனக்குள்ளாக நான் வந்து பார்க்கணும், இதுக்கும் அதுக்கும் நான் கேட்டதும் இங்கே நடக்கிறதும் என்னங்கிறது பார்க்கணும். இப்போ அதை பார்த்து நான் எங்கே அதை வந்து பொருத்தி பார்க்குறேன், இங்கே எனக்குள்ளார ப்ரைவேட்குள்ளார எனக்குள்ளாக நான் பார்த்து அதை எடுத்து இதுவாக இருக்குமா, இல்லை இது சொன்னது பொருந்தலை. இப்போ ப்ராசஸிங் அனலைசிங் வரும் இல்லையா, எடுத்துகிட்டு வந்துட்டு அனலைஸ் செய்து பார்த்து இப்போ எடுத்துகிட்டு இல்லை இது கிடையாது அது கிடையாது இப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நான் கன்க்ளூஷனுக்கு கம்பைல் செய்து கொண்டு வந்துடுறேன். ஒரு கம்பைல் செய்து வந்தோடனே இதனால் மேபி இருக்கலாம், இந்த இடத்துல இந்த வழி வந்ததுக்கும் இதுக்கும் காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவுக்கு வரேன். கடைசியாக இது எங்கே செய்யணும், எனக்குள்ளார தான் செய்யணும். அப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் ஆசைப்படுற விஷயத்துக்கெல்லாம் எங்கே அப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, நமக்குள்ளாக தான் ஒர்க் செய்ய வேண்டியிருக்கு. அந்த நமக்குள்ளாகங்கிறத நம்ம நேரத்தை ஒதுக்கி ப்ரைவேட் டைம் அகைன் எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து செய்கிற வேலை வேறு. அப்போ கலெக்டிவ் தாட்ஸ் தான் உருவாகும். அந்த கலெக்டிவான வந்த விஷயத்தை தனியாக உட்காந்து அசை போட்டு பார்க்கும் பொழுது, அதை யோசித்து பார்க்கும்போது தான் அது என்னுடைய விஷயமா மாறுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் வேதாத்ரி மகரிஷி நமக்கு எப்போதுமே தெளிவுபடுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னோன்னா, என்ன நீங்கள் செய்தாலும் கூட்டு தவமே செய்தால் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, தனியாக தவம் செய்ய பழகுங்க. அந்த தனியாக தவம் செய்யும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும், வித்தியாசமான ஒன்று நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ தனியாகவும் தவம் செய்யணும், கூட்டாகவும் தவம் செய்து பழகணும். அப்போ கூடி இருக்கும்போது ஒரு மாதிரி எஃபெக்ட், தனியாக இருக்கும்போது அந்த கூடி வந்த எஃபெக்ட் எல்லாம் இன்னும் எடுத்து நமக்குள்ளாக கொண்டு போய் இன்னும் நல்ல வித்தியாசமாக கொண்டு வர முடியும். அப்போ எது வேணும், ப்ரைவேட் விண்டோ, இன்காக்னேட்டோ ப்ரௌசர். அந்த விண்டோ நாமளும் அடிக்கடி ஃபார்ம் செய்து பார்க்கணும். எப்போதுமே பப்ளிக்லேயே இருந்துட்டு இருக்கிறது நல்லது தான், ஆனாலும் பப்ளிக் டு ப்ரைவேட் அப்பப்போ வந்து அந்த ப்ரைவேட்டில் இருந்து பார்த்துட்டு மறுபடியும் பப்ளிக்கில் போய் நின்னோன்னு சொன்னோன்னா அப்போ நம்மளால் சரியாக அந்த பப்ளிக் ஆக்சஸை கரெக்டாக செய்ய முடியும். பப்ளிக் ஆக்சஸ்ன்னு சொல்லும்போது ஏற்கனவே பார்த்தோம், மற்றவங்களும் நமக்குள்ளாக புக முடியும். அப்போ மற்றவங்க நமக்குள்ளார புகுந்தாங்கன்னா, நல்லவங்க புகுந்துருந்தாங்கன்னா நல்லது, ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். தேவையில்லாதவங்க புகுந்தாங்கன்னா என்ன ஆகும், நமக்குள்ளாக வேறு ஏதாவது ஒன்று வந்து போட்டு விட்டுட்டாங்கன்னு சொன்னோன்னா நம்ம செய்ததாக மாறிடுவோம், அது டேஞ்சர். அப்போ ஹேக்கர்ஸுங்கிறதுலாம் யார், நாம் உருவாக்கி எல்லாரையும் வந்து நமக்குள்ளாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்யறதுக்கு அலோவ் பண்ணுறோமே, அவங்களாம் தான் ஹேக்கர்ஸ். அது எதனால் அவங்க வந்து உள்ளே வர முடியுது, என்னுடைய அவேர்னஸ் விழிப்பு நிலைங்கிறது இல்லாத ஒரு காரணத்தினால, எமோஷன்ஸை நான் வெளியில் வர்ற காரணத்தினால மற்றவங்க எனக்குள்ளாக உள்ளே வர முடியுது, டாமினேட் செய்ய முடியுது. என்னுடைய ப்ரைவேட்டான விஷயங்களை, பர்சனல் விஷயங்களை தேவையில்லாதவங்க ஒருத்தவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா அதுவே எனக்கு ஆபத்தாக அமையிறது. அப்போ என்ன யோசிக்கணும், ப்ரைவேட்டுங்கிற விஷயங்கள் ப்ரைவேட்டாக தான் நம்ம ஒர்க் பண்ணணும், ஆனால் பப்ளிக்கோடு இணைஞ்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து நாம் அதை சரியான வகையில் ப்ராசஸ் செய்து கன்க்ளூஷனுக்கு வந்தால் நம்மளுடைய வாழ்க்கைங்கிற சைக்கிள் இருக்கு இல்லையா, அதுவும் என்ன கன்க்ளூட் செய்யும், ஸ்மூத்தாக ஓடுறதுக்கு அதுவும் செய்யும். அப்போ பப்ளிக் ஆக்சஸ், ப்ரைவேட் ஆக்சஸ் ரெண்டு விண்டோவையும் நம்ம வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் சரியான வகையில் நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்யலாம். வாழ்க வளமுடன்.